டாடா ஐபிஎல் பிளே ஆஃப் குள்ள பாத்தீங்கன்னா 4 டீம் வந்து உள்ள போயிருக்காங்க. என்னடா 4 கேகேஆர், அப்புறம் ஆர்ஆர், ஆர்சிபி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அது எஸ்ஆர்எச். இந்த 4 டீம்ல பாத்தீங்கன்னா 6ங்கிற லெட்டர் வச்ச அந்த 4 டீமே பிளே ஆஃப் குள்ள போயிருக்காங்க. அந்த 4 டீம்ல பாத்தீங்கன்னா மொத 2 இடத்துல இருக்கிற நம்மளோட கேகேஆர் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எஸ்ஆர்எச் குள்ள நடந்த மேட்ச்ல வந்து கேகேஆர் அப்படிங்கிற ஆர் வந்து வின் பண்ணி பினாலேக்குள்ள டைரக்டா போயிட்டாங்க. பேலன்ஸ் இந்த 3 ஆறு இருக்கு. இந்த எஸ்ஆர்எச், அப்புறம் ஆர்சிபி, அப்புறம் ஆர்ஆர், இந்த 3 பேர்ல எந்த ஆறு போட்டி போட்டு சண்டை போட்டு பயங்கரமா எதனா ஒண்ணு பண்ணி ஃபைனல்ல சேப்பாக்குல நம்ம கேகேஆர் கூட மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நேத்து நடந்த மேட்சை தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர் அவங்களுக்குள்ள நடக்கிற மேட்ச் தொடர்ந்து 6 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப் குள்ள வந்திருக்கு. ஆர்சிபி ஒரு பக்கம் தொடர்ந்து வெற்றிகளை மட்டும் பார்த்துட்டு இருந்து கடைசியில ஒரு சில மேட்சுகளை வந்து தோல்விகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கு ஆர்ஆர். ஒரு சில மேட்சுகள்ல ஒரு 4-5 மேட்ச்னே சொல்லலாம். அந்த ஆர்ஆர் விசஸ் ஆர்சிபிக்குள்ள நடக்கிற மேட்ச் கண்டிப்பா ஒரு வேற லெவல் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்க மேட்சா இருக்கும். அக்ரெசிவா இருக்கிற ஆர்சிபி ஒரு பக்கம் ஜெயிச்சு வெற்றிகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்க டீம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆர்ஆர் முதல் இடத்துல இருந்தவங்க அப்படியே படிப்படியே 2வது 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் அவங்க கடைசியா பார்த்த தொடர் தோல்விகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்க ஆர்ஆர் வந்து இந்த மேட்ச்ல வின் பண்ணி குவாலிஃபை டூக்குள்ள போய் அந்த மேட்சை வின் பண்ணி ஃபினாலேக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட தான் இருப்பாங்க. சஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த டீம். இசாலா கப் நமதேவா இல்ல ஹல்லா போல் நல்லா போலா அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போலுங்க. எந்த அந்த ஆர் அப்படிங்கிற அந்த 3 டீம்ல இருக்கிற எந்த ஆர் போனாலும் ஃபினாலேல இருக்க கேகேஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கடைசியா அவங்க விளையாண்ட எல்லா மேட்சுமே வந்து விளையாண்டி முதல் இடத்துல இருந்து அதோட நம்ம குவாலிஃபை 1ல வந்து வின் பண்ணி டைரக்டா ஃபினாலே போயிருக்காங்க. அவங்க நிறைய கேப் இருக்கு. பொறுமையா பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப கம்போஸ்டா வருவாங்க. பேலன்ஸ் இந்த 3 டீம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டயர்டா தான் வந்து ஃபினாலே கூட வருவாங்க. பட் எந்த ஆர் வின் பண்ணும் அப்படிங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி இந்த சண்டே தான் பார்க்கணும். என்ன நடக்கும் அப்படிங்கறதுலாம் வந்து ரொம்ப ஈகரா இருக்கு. பட் இந்த 2024 பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இல்லாத ஒரு பிளே ஆஃப், சிஎஸ்கே இல்லாத ஒரு பிளே ஆஃப், லாஸ்ட் 2 ஃபினாலே மேட்ச் விளையாண்ட நம்மளோட ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் இல்லாத பிளே ஆஃப்னே சொல்லலாம். ஏன்னா பிளே ஆஃப் கடைசி ரெண்டுல வந்து ஒரு வின் பண்ணியிருப்பாங்க, ஒன்னு வந்து ஃபினாலே வந்திருப்பாங்க. அவங்க உள்ள இல்லாத ஒரு பிளே ஆஃப்னு சொல்லலாம். இந்த 4 ஆர், அந்த ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர், கேகேஆர், அப்புறம் எஸ்ஆர்எச், இந்த 4 ஆர்ல எந்த ஆறு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடிக்கும், எந்த ஆர் வந்து கப்பை அடிப்பாங்க, கப்படிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகரா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து எந்த அளவு அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மற்ற டீம்ஸ்குள்ள இருந்ததோ, லாஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் விளையாண்டு அவங்களோட அக்ரேஷன் அப்புறம் ஃபேன்ஸ் பண்ண அலப்பறைனால வந்து அப்படியே பாதியா ஆர்சிபி தோத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆர்சிபி உள்ள பிளே ஆஃப் குள்ள வந்ததே வந்து ஒரு பெரிய ஒரு சரித்திரம்னே சொல்லலாம். அவங்க கப்பு அடிக்கிறாங்களோ அடிக்கலையோ, பட் அவங்க வந்து பிளே ஆஃப்குள்ளே வரமாட்டாங்க, அவ்வளவுதான், ஷோல்ட் அவுட், அவங்க வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வந்து மார்க்கை மாத்தி பிளே ஆஃப்குள்ள வந்ததே பெரிய வெற்றின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கப் அடிச்சா நல்லா இருக்கும். ஒரு கப் அவங்க வச்சுப்பாங்க இத்தனை இயர்ல. அதை தவிர்த்து 3வது கப் அடிக்க போறாங்களா கேகேஆர், அப்படி இல்லைன்னா 2வது கப் அடிக்க போறாங்களா எஸ்ஆர்எச், அப்படி இல்லைன்னா மறுபடியும் ரீடைன் பண்ணுவாங்களா? ஏன்னா இவங்களும் வந்து கப் அடிச்சிருக்காங்க. இதுல கப் அடிக்காத டீம்னா ஆர்சிபி தான். 6 கப் அடிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதுல நம்ம வெயிட் பண்ணி சண்டே மேட்சை பார்ப்போம். இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க, ஆர்சிபியா ஆர்ஆராங்கிறத மறக்காம நீங்க சொல்லுங்க.